தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் நாங்கள் உம்மை மனதார இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்க. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க வல்லமை பெருத்த தேவன் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அதிசயங்களை செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, வியாபாரத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் விலகுவதாக. கடன் பிரச்சனைகளை கர்த்தர் அதிசயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, வியாதியை கர்த்தர் அதிசயமாய் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணினீங்களா ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை இரண்டாய் பிளந்தீங்க ஆண்டவரே. யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ண செய்தீங்க ஆண்டவரே. எரிகோ மதிலை விழச் செய்தீங்க ஆண்டவரே. கற்பாறையில தண்ணீரை ஆண்டவரே திறந்து கொடுத்தீங்க சுவாமி. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வழியில் திறக்கிற அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பாதைகள் நெய்யாய் பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. ரட்சிப்புக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் என்ன காரியத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.